நடிகர், பின்னணி பாடகர் மலேசியா வாசுதேவன் அவர்கள் மிக அற்புதமான குரலுக்கு சொந்தக்காரர். அவர் பாடிய பல பாடல்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்ற பாடல்கள். இசைஞானி இளையராஜா அவர்களின் இசையில் அவர் பாடிய பாடல்கள் அத்தனையும் தேன் அமிர்தமாக இன்றும் நம் செவிகளில் ஒலித்து கொண்டுதான் இருக்கின்றன. மலேசியா வாசுதேவன் அவர்கள் முதலாக எப்படி பாட ஆரம்பித்தார்? மலேசியா வாசுதேவன் அவர்கள் சினிமாவில் எப்படியும் பாடிவிட வேண்டும், தன்னை ஒரு பாடகராக உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று வெகு நாட்களாக, வெகு வருடங்களாக தன்னை தயார்படுத்தி கொண்டு வந்தார். மலேசியா வாசுதேவன் அவர்கள் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களோடு நட்பில் இருந்தார். இசைஞானி இளையராஜா அவர்களுக்கும் நன்கு அறிமுகமான நட்பு வட்டாரத்தில் தான் இருந்தார். இசைஞானி இளையராஜா, இயக்குனர் இமயம் பாரதிராஜா கூட்டணியில் உருவான படம்தான் 16 வயதினிலே. இந்த 16 வயதினிலே படத்தின் பூஜை அன்று பாடல் பதிவுடன் தொடங்கப்படுகின்றது. அந்த பூஜைக்கு மலேசியா வாசுதேவன் அவர்களை கண்டிப்பாக வர வேண்டும் என்று இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் அழைக்க மறுப்பேதும் சொல்லாமல், காரணம் தனக்கான வாய்ப்பு எப்பொழுது யார் மூலம் எப்படி வரும் என்று தெரியாது, வாய்ப்புக்காக ஏங்கி தவம் இருந்து கொண்டிருந்தவர் தான் மலேசியா வாசுதேவன் அவர்கள். இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் சொன்னதும் உடனடியாக வந்து அந்த படப்பிடிப்பின் பூஜையில் கலந்து கொண்டார். அன்று பாடல் பதிவுடன் பூஜை நடைபெறுவதாக இருந்தது. பாடலை பாட எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களும் சுசிலா அம்மா அவர்களும் தயாராக இருக்கக்கூடிய சூழல். சுசிலா அம்மா வந்துவிட்டார்கள். சற்று தாமதமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் வருகிறார்கள். வந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் நேரடியாக இசைஞானி இளையராஜா அவர்களிடம் சென்று, எனக்கு இன்று பாட முடியாது, என்னுடைய தொண்டை சரியில்லை என்று சொல்ல, இசைஞானி அவர்கள் சற்றும் யோசிக்காமல், அப்படியா பரவாயில்ல, அந்த வாசு வந்திருக்கான், வாசை வச்சு ஒரு ரஃப் ட்ராக் மாதிரி ஒன்று எடுத்துருவோம், அதுக்கப்புறம் உனக்கு தொண்டை சரியானதுக்கப்புறம் நீ பாடு என்று சொல்ல, மலேசியா வாசுதேவன் அவர்கள் பாடுவதற்கு அழைக்கப்படுகிறார்கள். மலேசியா வாசுதேவன் அவர்களுக்கு மிகப்பெரிய நடுக்கம். கமலஹாசன் அவர்களுக்கு பாடப்போகிறோம், தன்னோடு பாடப்போவது சுசிலா அம்மா வேறு, என்ன செய்வது என்று புரியவில்லை. ஆனாலும் தைரியத்தை வரவழைத்து கொண்டு, காரணம் இதற்கான வாய்ப்புக்காக அவர் பல ஆண்டுகள் காத்திருந்தார் அல்லவா, அப்படி தைரியத்தை வரவழைத்து பாடப்பட்ட பாடல்தான் 16 வயதினிலே என்ற திரைப்படத்தில் செவ்வந்தி பூமுடிச்ச சின்னக்கா என்ற பாடல். அன்று மலேசியா வாசுதேவன் அவர்களுடைய குரலினாலே இறுதி பதிவும் செய்யப்பட்டு பட்டி தொட்டி எங்கும் பட்டைய கிளப்பிய பாடல்தான் அந்த பாடல்.